இப்போ இளந்தமிழ் சார், இந்த அம்மாவுடைய இந்த அறிக்கையை நான் சொல்லிட்டேன். இது தொடர்ந்து பேசக்கூடிய கடப்பாடு இருக்குது. உச்சநீதிமன்றத்தின் அறிக்கையை நான் படிச்சுட்டேன். நீங்கள் ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள் சார். அது வந்து பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றத்தில். அது வந்து காவல்துறை சீர்திருத்தம் தொடர்பாக பல்வேறு வழக்கு 1996 பதிவு செய்யப்பட்ட வழக்கு. அதில் 2-3 உத்தரவுகள் தனித்தனியாக இருக்குது. அது ஒட்டுமொத்தமாக வழிகாட்டுவது என்னென்னா, வழிகாட்டு நெறிமுறைகள், பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள், புதிய அந்த போலீஸ் ஆக்ட் என்பது, மற்றது வந்து அந்த எப்படி டிஜிபியை நியமனம் செய்வது, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. விஷயங்கள் எல்லாமே அதில் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்தல பதிவு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறை என்னவென்றால், ஒரு மாநிலத்தில் காவல்துறை தலைவர், அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், டிஜிபி எப்போ ரிட்டையர் ஆக போகிறாருங்கிறது, அவர் என்னைக்கு சர்வீஸில் ஜாயின் பண்ணுறாரோ அன்னைக்கே சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிற ஒரு தெளிவானது. அது ஒன்றும் பெரிய சந்தேகம் இல்லை. அப்போ பொறுப்புள்ள ஒரு ஆளுமை உள்ள ஒரு என்ன சொல்கிறது, கடமையை உணர்ந்த ஒரு தெளிவான அரசாங்கமாக இருந்தால், உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி 6 மாதத்துக்கு முன்னாலேயே அவங்க வந்து ஒரு ஒரு பே ஸ்கேல், அந்த பே மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட பே மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய பெயர்களில் ஒரு 8 பேர் அல்லது 10 பேர் கேட்குறாங்க. அந்த பெயர் வந்து நம்ம வந்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும், மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பினோம்னா, அவர்கள் வந்து இந்த சர்வீஸ் ரெக்கார்ட், இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸு, ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறா, ஐபியில் அவங்களுடைய வேறு ஏதாவது தொடர்புகள், தவறான இதுகள் இருக்கா அங்கிறதெல்லாம் விசாரித்து ஃபில்டர் பண்ணி ஒரு 3 பெயர்களை மாநில அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த 3இல் ஒருவரை வந்து மாநில அரசாங்கம் டிஜிபியாக நியமித்துக் கொள்ளலாம். இந்த 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 நடைமுறைகளையெல்லாம் பின்பற்றுவதற்கு குறைந்தது 6 மாத காலம் உங்களுக்கு அவகாசம் தேவை. அது நீதிமன்றம் ஒரு நிமிஷம், இந்த யூபிஎஸ்சி என்ன சொல்கிறாங்க, யூபிஎஸ்சி தென் ஷார்ட் லிஸ்ட் தி ஆஃபீஸர் பேஸ்ட் ஆன் த மெரிட் அண்ட் அவங்களுடைய சீனியாரிட்டி பொறுத்து முடிவு பண்ணி கொடுப்பாங்க. அதில் 3ல் இவங்க போட்டுக்கலாம். ரைட். இதுக்கு தான் அந்த 6 மாத டைம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடிய 3 அதிகாரிகள் அந்த டாப் லிஸ்ட்டில், அல்லது இந்த 7-8 பேரில் தான் அம்மா அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்காங்க. இவர் வெங்கட்ராமன் வந்து 8வது நபராக இருக்கிறார். இவருக்கு முன்னாடி 7 பேர் இருக்காங்க. அப்போ அந்த வரிசைப்படி அனுப்பும் பொழுது, இவர்கள் திமுக அரசாங்கம், இந்த விளம்பர திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், திமுக காரர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு தலையாட்டுவதற்கு ஒரு அதிகாரி வேண்டுமென்றால், அந்த சீனியாரிட்டி படி இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவரை நியமித்தால், இவர்களுக்கு இங்கே வந்து பல்வேறு தகுடுதத்தங்கள் செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்கும். அப்படின்னா நான் கேட்குறேன், அரசியலமைப்புக்கு உட்பட்டு சாவரனிட்டிக்கு சத்தியம் பண்ணிய ஒரு ஆட்சி உச்சநீதிமன்ற மரபுகளை மீறுகிறதா? நிச்சயமாக அதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக. அதைத்தான் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டிருக்காங்க. ரைட். அரசியலமைப்பு சட்டத்தின் பால், அதாவது ரூல் ஆஃப் லா என்று சொல்வார்கள், சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விளம்பர அரசாங்கத்தினுடைய அந்த நியதியே வந்து, நாங்கள் எதையும் மதிக்க மாட்டோம், இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவோம் என்பதை பறைசாற்றுவதாகத்தான் அவருடைய நடவடிக்கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஜிபி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், தீர ஆராய்ந்து நல்லது கெட்டதெல்லாம் ஆய்வு செய்து ஒரு முடிவை எடுத்து, இவர் தான் அரசாங்கத்துக்கு சில விஷயங்களை சொல்லணும், இதில் இந்த சிக்கல் வரும், இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். இந்த பொறுப்பு டிஜிபிங்கிறது நிரந்தரம் அல்ல. இவருக்கு மேலே 8 பேர் இருக்காங்க. இன்னும் இவர் காலந்தள்ளி ரிட்டையர்மெண்ட்டில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் வெளியே போகணும்னா, அரசாங்கத்துக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும் என்கின்ற போக்கு இருந்துருமோ அப்படிங்கிற விஷயத்தை தான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வந்து உறுதியான நடவடிக்கையை எப்படி இவர் வந்து பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர் எடுக்க முடியும். அதனால தான் இந்த கரூர் போன்ற இந்த துயரம் நடந்திருக்கிறதே. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் காவல்துறை ஏடிஜிபி, அதாவது இந்த நுண்ணறிவு துறை, அதாவது இருக்கு இல்லையா, நம்ம என்ன சொல்கிறோம், இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கக்கூடிய ஏடிஜிபி போய் கலெக்டர் பக்கத்தில் வைத்துக்கொண்டு இதை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன? இப்போ நான் வரும்பொழுது பார்க்குறேன், உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவர் தேவா ஆசீர்வாதம் என்ன சொன்னாரோ
அதவே இவங்க கொஞ்சம் சொல்லி கூட எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது தாவேக்கா துண்டு அணிந்தவர்கள் தான் போய் ஜெனரேட்டரை ஆஃப் பண்ணாங்க, கரண்ட் கட் ஆகலை அதுக்கு இதுனாங்க. கரூர் மண்டலத்தினுடைய இபி அந்த மின்சாரத்துறையினுடைய தலைமை பொறியாளர் என்ன சொன்னாங்கன்னா, மின் கம்பங்கள் கீழே விழுந்து அதனால தான் லைட்டு போச்சுன்றது அவங்களுடைய அந்த மின்துறை சார்ந்தவர்கள் சொன்னக்கூடிய விஷயம். இன்னைக்கு உள்துறை செயலாளர் அவங்க திருமிகு அமுதா ஐஏஎஸ் சொல்லும்போது டிவிக்கே துண்டு அணிந்தவர்கள் போய் இந்த ஜெனரேட்டரை அணைத்தார்கள் என்று சொல்லுவது எந்த அளவுக்கு முரணாக இருக்கிறது. அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த ஒரு நபர் விசாரணை கமிஷன் எப்படி நடக்கும்? நீங்களே முன்கூட்டியே சில விஷயங்களை வெளியிடுறீங்க. ஆனால் இதே டிஜிபி பேட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப குரூஷியலான கேள்விகளை கேட்டபோது விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது, அவங்க அதில் விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போயிடுறார். அப்போ இப்போ அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை பிளான் பண்ண முயற்சி பண்ணுகிறார்களோ, விதைக்க முயற்சி செய்கிறார்களோ, இல்லாத விஷயத்தை சொல்லி ஒரு ஏதோ அதாவது அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்ய மறந்து பொறுப்பில்லாமல் அல்லது வேறு சில சதிகள் எதுவும் நடந்திருந்தால் அதை மறைப்பதற்கு இப்படி அதிகாரிகளை வைத்து இந்த விசாரணை ஆணையத்தினுடைய விசாரணையை ஒரு சரியான முடிவை எட்ட முடியாத அளவுக்கு இவங்க நகர்த்துறாங்களோன்ற சந்தேகம் வருது. அதனால தான் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் முதல் நாள் அறிக்கையில் சொன்னாங்க, மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டும், இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி விசாரணை செய்ய வேண்டும் என்று. முக்கியமாக இன்றைக்கு அதாவது என்டிஏ அலையன்ஸில் தேசிய ஜனநாயக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 8 எம்பிக்கள் பண்ணிட்டு அதில் அனுராக் தாக்கூர் என்ற முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் நாங்கள் கொடுக்க போகிற அந்த அறிக்கையில் எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் நாங்கள் கொடுத்த சில கேள்விகளை கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, உச்சநீதிமன்ற சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இதை விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைப்போம் என்று சொல்லி. எனவே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அகில இந்திய அளவில் இது எப்படி பார்க்கப்படுகிறது, இதை எப்படி நகர்த்த வேண்டும் என்று அவருடைய வழியை பின்பற்றி முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைவராக அவங்க கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறத நான் என்னுடைய முதல் செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அவர்கள் சசிகலா அம்மையார் சொல்லக்கூடிய நிறைய விவகாரங்களை நான் தொடர்ந்து நிகழ்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நெறியாளராக ஒரு கருத்தை அவர் சொல்லும்போது முதலாக நான் சொல்லிடுவேன். சொன்ன உடனே இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தமிழர்களே அகதிகளாக ஆயிட்டான்னாங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அதே கருத்து மக்களிடத்தில் நிலவும். கரெக்ட். இது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு நெறியாளராக அவருடைய அந்த கருத்துக்களை சொல்லி பேசி நிகழ்ச்சி நடத்துறவங்கனால இவ்வளோ பெரிய துயரத்திலையும் அம்மாவுடைய கருத்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. அந்த அவங்க சொல்லக்கூடிய கருத்து தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்களுடைய நிறைவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் டிஜிபி நியமனம் தொடர்பாகவும் கண்டிப்பாக அதில் திமுகவினுடைய குறைபாடு பிழைகள் தொடர்பாகத்தான் கரூர் இந்த துயரம் நடந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இருப்பதோடு 41 உயிர்கள் பலியாக இருக்குதே, நீங்கள் ஒழுங்காக செயல்பட்டிருந்தா ஒரு சரியான காவல்துறை தலைவர் இருந்தால் இது நடந்திருக்குமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளோ சுதந்திரமாக காவல்துறையினர் செயல்பட்டார்கள். ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், அம்மா அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் காவல்துறையில் போய் திமுக காரங்க இன்னைக்கு அட்டூழியம் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது, அவ்வளோ சுதந்திரமாக காவல்துறை இருந்தது, தமிழ்நாடு பாதுகாப்பு இருந்தது என்ற பொருள்படவும் அந்த விஷயத்தை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதில் நான் முக்கியமாக இந்த அதிகாரிகள் எவ்வளவு மெத்தனமாக அல்லது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப மிகுந்த கவலையாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது 500 காவலர்களை நாங்கள் பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தணும்னு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஹோம் செக்ரட்டரி திருமிகு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறது 50 பேருக்கு ஒரு போலீஸ் நிறுத்துவோம், இங்கே 20 பேருக்கு ஒரு போலீஸ் நாங்கள் நிறுத்தணும்னு சொன்னாங்க. இப்போ நான் கணக்கு போட்டு பார்த்தேன், 20 பேருக்கு ஒரு போலீஸ் நிப்பாட்டி இருந்தால் 20,000 பேர் வந்திருந்தாங்கன்னா 1000 போலீஸ் போட்டிருக்கோம். இல்லையே இப்போ இல்லை, அவங்க வாக்கு மூலமே. அப்போ நான் 27,000ன்னு சொல்லி கவர்மெண்ட் அக்கௌண்ட் ஒன்று வருது. அப்படின்னா நீங்கள் 20 பேருக்கு ஒரு போலீஸ் நிறுத்திருந்தீங்கன்னா 1350 பேர் நிறுத்திருக்கு. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், திருத்தலாம். கரெக்ட். எனவே இந்த கணக்கு போடுறதுல கூட ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இவ்வளவு அலட்சியமாக மக்களுக்கு பதில் சொல்கிறாங்கன்னா அமைச்சர் தான் பதில் சொல்லணும். ஒரு துறையில் ஒரு சிக்கல் நடந்திருக்குன்னா அமைச்சர் தான் பதில் சொல்லணும். போலீஸ் துறைக்கு, உள்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஓடி ஒளிந்து கொண்டு அவர் சினிமா ஷூட் எடுத்து ரீல்ஸ் போட்டு இதுக்கு பதில் சொல்கின்ற இந்த மலிவான அரசியலை விட்டுட்டு அவர் உண்மையான தலைவராக இருந்தால், நேர்மனாக தலைவராக இருந்தால், இந்த மக்களை நேசிப்பவராக இருந்தால் ஆக வேண்டிய காரியத்தை அவர் தான் முகம் கொடுக்கணுமே தவிர அதிகாரிகளை பிஆர்ஓக்களாக ஸ்போக்ஸ் பர்சனாக அமைத்து கொண்டு ஒளிந்து கொள்வது அழகல்ல. நீங்கள் இதை தொடர்ந்து இதை செய்கிறதுனால தான்
புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் பொழுதுதான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையே சொல்லி நான் என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன்.